ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரவண பவன் ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு ரெசிபி. ஒரு குக்கரில் அரை மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சவுச்சவை கடலைப்பருப்போடு சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்த வெங்காயமும் தக்காளி பழத்தையும் கூடவே சேர்த்துக்கலாம். சவுச்சவும் கடலைப்பருப்பும் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு குக்கரை மூடி 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். சவுச்சவும் கடலைப்பருப்பும் நல்லா வேகட்டும். இப்போ தேங்காயும் ஜீரகமும் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1/4 மூடி தேங்காயும் 1/2 ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து தண்ணி ஊற்றி குறகுறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு பேன் எடுத்து வச்சு அதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் கடுகும் 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். ஆயிலில் ஒரு 2 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த கடலைப்பருப்பையும் சவுச்சவையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா பொடியெலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க வைங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்த தேங்காய் ஜீரகத்தை இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டு கொதிக்க வைக்கலாம். தண்ணி நல்லா வற்றி கெட்டியான பிறகு இறக்கிக்கலாம். சரவண பவன் ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு அருமையான சவுச்சவ் கூட்டு. புளிக்குழம்பு வத்த குழம்புக்கு இந்த சவுச்சவ் கூட்டு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.